உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தனிநபர்கள் மாடிக்கு மேல் மாடி கட்டி கோடி கோடியாக பணம் பார்க்க பள்ளி மாணவிகளும் அவரது பெற்றோரும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா என்பதே இந்த பெண்களின் கொந்தளிப்பு. சென்னை மாங்காட்டில் வேலம்மாள் வித்யாலயா பள்ளி செயல்பட்டு வருகிறது. அதன் அருகில் ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற தனியார் நிறுவனம் அடுக்குமாடி குடியிருப்பை கட்டுவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் வேலம்மாள் பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ரக்ஷனா அவரது மாமாவுடன் பைக்கில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக மண் ஏற்றி சென்ற டாரஸ் லாரி பைக் மீது மோதியதில் சிறுமியின் இடது காலில் லாரியின் சக்கரம் ஏறி இறங்கியது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக முயன்ற லாரி டிரைவர் அரசுவை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள் லாரியையும் சிறை பிடித்தனர். மாணவி மீது மோதிய லாரி படப்பையைச் சேர்ந்த அக்யூலா பிளானட் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்றும் அதன் உரிமையாளர் சித்தர் தர்மராஜ் என்பதும் தெரிய வந்தது. இந்த நிலையில் லாரி ஏறி இறங்கியதில் மாணவியின் கால் முட்டிக்கு கீழ் சிதைந்து போய் உள்ளதாகவும் பள்ளி நேரத்தில் கனரக வாகனங்கள் வந்து செல்வது குறித்து எத்தனையோ முறை புகார் கூறியும் பள்ளி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி மாங்காடு குன்றத்தூர் சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் பள்ளியையும் முற்றுகையிட்டு தாளாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் விபத்துக்கு காரணமானவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என பெற்றோரிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதன் பிறகுதான் அவர்கள் சற்று அமைதியாகினர். சரியான முறையா இல்ல மாங்காட்ட தப்பு பண்ணிட்டோம். விபத்து குறித்து பேசிய பெற்றோர் நேரம் காலம் பார்க்காமல் எந்த நேரமும் கனரக வாகனங்கள் வந்த வண்ணமாக உள்ளதாகவும் பெர்மிட் இல்லாத லாரிகளும் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்களை இயக்குவதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். குழந்தை ஸ்கூல் வந்து பிக்கப் பண்ண வர நேரத்தில் இங்கே வந்து பர்மிட் இல்லாத ஒரு லாரிங்க ஓடிங்குது. ஒரு 10 லாரிக்கு வருஷம் ஸ்கூலுக்கு டைமிங்லாம் கிடையாது. காலைல வந்தாங்கன்னா சாயந்தரம் 6 மணி வரை ஓட்டுறாங்க. வருஷம் இந்த சேத்தை ஊற்றிட்டு போயிடுறாங்க, அதில் வைக்கு போயிடுறாங்க. மாணவிக்கு விபத்து நடந்தவுடன் காவல் கட்டுப்பாட்டு எண் 100க்கு போன் செய்தோம். போக்குவரத்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தோம். ஆனாலும் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதன் பிறகு நாங்களே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம் என கூறிய மக்கள் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்திற்கு நேரில் சென்று பள்ளி நேரங்களில் வாகனங்களை இயக்க வேண்டாம் என பலமுறை கூறியிருக்கிறோம். ஆனால் அவர்கள் அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை என்றும் தற்போது ஒரு சிறுமிக்கு கால் சிதைந்திருக்கிறது, நாளை யாருக்காவது உயிர் கூட போகலாம், அப்படி உயிரிழப்பும் ஏற்பட்டாலும் இப்படித்தான் அமைதியாக இருப்பார்களா, உயிர் போனால் திரும்ப வருமா எனவும் கேள்வி எழுப்பினர். ஒரு குழந்தை வருஷம் காலை ஏற்றி காலையே போயிடுச்சு. நாங்கள் போலீஸுக்கு புகார் 100க்கு ஃபோன் அடித்தோம். 100க்கு ஃபோன் அடித்தா ஒரு 1.5 மணி நேரமாக அவங்க தகவலே வரல. அதுவிட நாங்களே ஆம்புலன்ஸ் வர வச்சு ஏற்றி அனுப்பிச்சிடுறோம் ராமச்சந்திராவுக்கு. போலீஸ் இங்கே வந்து ஒரு எப்பவுமே போலீஸே வரதில்லை இந்த தெருவில். இதேமாதிரி நடந்தால் உயிர் போயிருந்தால் யார் பொறுப்பதுக்குன்னு தெரில. இந்த காவல்துறையும் வந்து நாங்கள் சொன்ன டைமுக்கு வரல. இந்த இடத்துல 3 ரோடு இருக்குது. அங்கே ஒரு டிராஃபிக் போலீஸார் எத்தனையோ வாட்டி கேட்டுக்கிறோம் வேணுன்ட்டு, அவங்களும் ரெஸ்பான்ஸ் எதுவுமே கொடுக்கல. பள்ளி நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்கக்கூடாது என சென்னை மாநகர காவல்துறை உத்தரவிட்டிருப்பதை போல ஆவடி மாநகர காவல்துறையும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கும் மக்கள் போதிய போக்குவரத்து காவலர்களையும் டியூட்டியில் அமர்த்த வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெய் ஹரீஷ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.